இப்போ ரொம்பவே பிஸியான ஒரு ஹீரோயினா இருக்கிறவங்க தான் நடிகை ராஷ்மிகா மந்தனா. இவங்க நடிச்சு ரிலீஸ் ஆகுற எல்லா படங்களுக்குமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்குது. போன வருஷம் டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா டைரக்ஷன்ல ரன்பீர் கபூருக்கு ஜோடியா இவங்க நடிச்ச அனிமல் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 900 கோடிக்கு மேல வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. ஆனாலுமே இந்த படம் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிச்சு. அனிமல் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா 2022 வருஷம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே பெரிய அளவுல சக்சஸ் ஆன புஷ்பா படத்தோட செகண்ட் படத்தோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்ல ரெயின்போ, ஹிந்தில 2 படம் அப்படின்னும் தெலுங்குல தனுஷ் கூட அவரோட 51வது படம்னு ரெஸ்டே இல்லாம நடிச்சுக்கிட்டு வர்ற ராஷ்மிகா அடிக்கடி அவார்ட் கொடுக்கிற ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்டான போட்டோ ஷூட் எடுத்துக்கிறது இப்படின்னு தன்னோட வாழ்க்கையில இதையெல்லாம் ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இப்போ டோக்கியோவில் நடக்க இருக்கிற ஒரு அவார்ட் கொடுக்கிற ஃபங்க்ஷன்ல ராஷ்மிகா நாளைக்கு கலந்துக்க இருக்காங்க. இதுக்காக ராஷ்மிகா நேத்து மும்பை ஏர்போர்ட்ல இருந்து டோக்கியோவுக்கு போனாங்க. டோக்கியோ போய் இறங்கின உடனே ராஷ்மிகாவை பார்த்த ஜப்பான் ரசிகர்கள் புஷ்பா படத்துல வர்ற ஸ்ரீவள்ளி போட்டோவை காமிச்சு அவங்கள வெல்கம் பண்ணிருக்காங்க. இந்த அவார்டோட நேம் கிரென்ச்சி ரோல் அனிம் அவார்டு. இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட ராஷ்மிகாவும் ஒரு அவார்டை இன்னொருத்தருக்கு கொடுக்க இருக்காங்களாம்.